இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறுவனம் கோயம்புத்தூரில் நுழைகிறார்கள். அவங்க ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. தெளிவாக சொல்லியிருக்காங்க, கடையில் சென்று வாங்கும் பொருட்களை தவிர்க்கவும், அனைத்து பொருட்களையும் 10 நிமிடத்தில் நாங்கள் உங்களுக்கு டெலிவரி தரோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் சதுரடியில் அவங்களுடைய குடோனை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் ஒரு 500 சிறுவர்கள் 30 வயசுக்குள்ளே 20 வயசுக்கு மேலே வந்து பைக்கு ஓட்டி டெலிவரி கொடுக்கக்கூடிய ஆட்களை தொடர்ந்து அப்பாயின்மெண்ட்டை அவங்க பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் உள்ள மளிகை கடைகள் வியாபாரம் உடனடியாக ஆபத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. எல்லா கடையிலையும் நீங்கள் வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கடைக்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறைய தொடங்கும். அடுத்தது வாங்கின பொருள் ஸ்பீடாக போயின்னு இருந்ததெல்லாம் திடீர்னு ஸ்லோவாக போகும். வாரம் 10 கேஸ் போடுவோமே அப்படிங்கிற பொருள்லாம் பார்த்தா அப்படியே தங்கி நிற்கும். உங்களுக்கு பேமெண்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கியிருப்பீங்க பாருங்கள், அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதெல்லாம் வந்து தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கும். இதெல்லாம் தான் அறிகுறி. ஏன்னால் இந்த வியாபாரம் உங்களுக்கு பறிப்போகிறது உங்கள் கண்ணுக்கே தெரியாது. காரணம், உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஆப்பில் போய் அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு போட்டாலும் வேறு கொடுப்பாங்க. நம்ம கடையில் ஒரு பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் வாடிக்கையாளர் என்ன நினைப்பாங்க, ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் அவரை கொண்டு வந்து கொடுன்னு சொன்னால் வந்து நியாயம் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு 50 ரூபா பொருளை கொண்டு வந்து வீட்டில் கொடுன்னு சொல்கிறதுல நியாயமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கடைக்கு வரைச்சையே எல்லாத்தையும் ஓரளவு வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்து உங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் மிகப்பெரிய பழக்கம் இருக்கிறச்சு மட்டும்தான் அவங்க ஃபோனில் ரொம்ப அர்ஜென்ட்டுண்ணே கொஞ்சம் கொண்டாந்து கொடுங்களேன், ஆள் இல்லை வந்து வாங்கிக்க, பையன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அந்த சேவையை செய்வோம். ஆனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, 20 ரூபாய்க்கு பொருளை ஆர்டர் கொடுத்தா கூட 10 நிமிஷத்தில் அந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுங்கிறவன் பைக்கை ஓட்டிக்கிட்டு வீட்டு வாசலில் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவான். அந்த அளவுக்கு கோயம்புத்தூரில் பல இடங்களில் அவங்க தங்களுடைய குடோனை ரெடி பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஆட்களையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் தொடர்ந்து இனிமேல் கோயம்புத்தூர் மளிகை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் சிறு குறு கடைக்காரர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாருடைய வணிகத்திற்கும் பேராபத்து. ஆகையால் துரிதமாக நீங்கள் அனைவரும் ஒன்று இணைந்து எஃப்எம்சிஜி டிவி என்ற யூடியூப் சேனலை என்னெல்லாம் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோங்கிறத அனைவரும் வந்து ஒரு மீட்டிங்கில் எல்லாரோடையும் பகிர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்கள் வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் கிடைக்க தொடங்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவு உங்களுக்கு வரும். ஒரே வழி தான் இப்போ இருக்குது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, சிறு குறு வணிகர்களை காப்பாற்றுவதற்கென்று ஒரு தனி சட்டம் இந்திய சட்டத்திட்டத்தில் இல்லை. அதனால் நாங்கள் சங்கத்தின் மூலமாக தேசிய அளவில் இந்த பிரச்சனை வருமா, பலருக்கு வாழ்வாதாரம் போகுமா அப்படின்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 மாதமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் செய்யாமல் பல கோடி ரூபாய் நஷ்டத்தில் இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட், பிக் பாஸ்கெட், அமேசான் ஃப்ரெஷ், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள், டிமார்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வீடு நோக்கி என்ன வியாபாரம் கிடைச்சாலும் சப்ளை கொடுக்கறதுல போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம், அவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம், பாதுகாப்பு அற்ற இந்திய சிறு குறு வணிகர்களை உடனடியாக நாம் வணிகத்திலிருந்து அகற்றினால் அவர்களால் தொடர்ந்து நஷ்டத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்த காரணத்தினால் நம்மளை வணிகத்திலிருந்து முழுமையாக அகற்றிய பின் வாடிக்கையாளர்கள், கோயம்புத்தூரில் இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பு விலை என்று சொல்கிறோம் பாருங்கள், எம்ஆர்பி, அந்த விலையில் தான் இவங்க விற்பாங்க. டெலிவரிக்கு சார்ஜ் போடுவாங்க. இதுதான் நடக்கும். ஏற்கனவே இந்த இ-காமர்ஸ், குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் வந்ததுனால மொபைல் வணிகம் பறிபோய்விட்டது. மெடிக்கல் ஷாப் வணிகம் பலருக்கு லாபம் இல்லாமல் கைவிடத் தொடங்கிவிட்டனர். எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பறிபோய்விட்டது. காய்கறி பிஸ்னஸ் இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதில் இந்த காய்கறி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்க 45 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கிற கொத்தமல்லி
பேக்கெட் அவங்க 35 ரூபா தள்ளுபடி கொடுத்து 6 ரூபா தான் வாங்குகிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களை இவங்க அவங்களுடைய வசம் இழுத்து வைத்து கொள்கிறார்கள் என்ற ஆபத்தை நீங்கள் உணர்ந்து போராட்ட களத்தில் குதிக்க வேண்டும் என்று. இந்த போராட்ட களத்தில் குதிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய சக வணிகர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியணும். இல்லைன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம கடைக்கு ஒன்றுக்கும் ஆபத்து இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. உடனடியாக அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி போராட்ட களத்தில் குதித்து ஏப்ரல் மாதம் தேசிய அளவில் ஒவ்வொரு டவுன்லேயும் நாம் குடும்பத்தோடு இறங்கி போராட்டத்தை நடத்தினால் மட்டுமே மத்திய மாநில அரசாங்கம் நம்மளுடைய வேதனையை புரிந்து கொண்டு தீர்வு காண முன் வருவார்கள் என்று இந்த பதிவில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.